ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கை உடைஞ்சிருச்சுன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இதோ இங்கே தான் முறிவு இருக்கு, ஒரு மாவு கட்டு போட்டால் சரியாயிடும்னு டாக்டர் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகளை அவ்வளோ சுலபமாக சரி பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஏன்னா பணங்கிறது வெறும் எண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய தொகையை மட்டும் போட்டுட்டா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே மாயமாக மறைஞ்சிடும்னு நம்புகிறோம். ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லையே. மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கும் பண பிரச்சனை இருக்குது, மாதம் 10,000 சம்பாதிக்கிறவருக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா பணங்கிறது நம்ம மூளையோட, நம்ம உணர்வுகளோட, நம்ம பயத்தோட ரொம்ப ஆழமாக பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் இதுக்கு ஒரு எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுக்க முடியாது. வணக்கம். உங்களுக்காக பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மணி. இது மணி ஸ்டாக்ஸ். இன்று நாம் அலச போகும் தலைப்பு பண சுதந்திரம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீ லைஃப். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? 2026 வெளிவந்துள்ள சிறந்த 10 நிதி சுதந்திரம் குறித்த புத்தகங்கள், ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட நிதி மன அழுத்தம் குறித்த கட்டுரை, ஆஸ்திரேலியாவின் சொத்து மற்றும் கடன்கள் தரவுகள், அப்புறம் 2026 புதிய ஏஐ தொழில்நுட்பங்கள் அடங்கிய கட்டுரைகளை பேஸா வச்சு தான் பேச போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இதோட ஒரே இலக்கு என்னன்னா, பணத்திற்காக நாம உழைப்பதை நிறுத்திவிட்டு பணத்தை நமக்காக உழைக்க வைப்பது எப்படி, அதே சமயம் பணமே வாழ்க்கைங்கிற மாயையில சிக்காம தப்பிப்பது எப்படி. இதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம பணத்தை சம்பாதிக்க எக்கச்சக்கமான வழிகளை தேடுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பணத்தை பத்தி நம்ம மனசுல ஆழமா என்ன பதிஞ்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களோட பண பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்ச பிறகுதான் உருவாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா? பணத்தை பற்றிய உங்களோட அடிப்படை மனநிலை, அதாவது அந்த மணி மைண்ட் செட், உங்களுக்கு ஒரு 7 வயசுலிருந்து 15 வயசு ஆகிறதுக்குள்ளேயே உருவாயிடுதான். நிஜமாவா? ஆமா, அது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க சின்ன வயசா இருக்கும்போது உங்க வீட்டுல பணம் சம்பாதிக்கிறது சுலபம் கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு இப்படிதான், நாம மிடில் கிளாஸ் அப்படின்னு உங்க பெற்றோர்கள் பேசி நீங்க கேட்டிருக்கலாம். அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது உங்க ஆழ் மனசுல பணத்தை பத்தின ஒரு பெரிய பயத்தை அப்படியே விளைச்சிடுது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட மைண்ட் ஓவர் மணி திட்டம் இதை ரொம்ப தெளிவா விளக்குது. அதாவது, நான் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய பணம் வேணும் அப்படின்னு நாம ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? அது உண்மையிலேயே ஆசை கிடையாது, அது ஒரு விதமான பயம். பயமா? கொஞ்சம் இருங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எப்படி பயமாகும்? எனக்கு ஒரு நல்ல கார் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறது சகஜம்தானே, இதில் பயம் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஆசைக்கு பின்னால் இருக்கிற உளவியலை கவனிச்சு பாருங்க. பணம் இல்லாட்டி இந்த சமூகம் நம்ம மதிக்காதோ, நாம் எல்லாரையும் விட பின்தங்கிடுவோமோ அப்படிங்கிற அந்த சமூக பயம்தான் நம்மை தொடர்ந்து ஓட வைக்குது. அது நம்மை ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ விடாம எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரெஷர்லேயே வச்சிருக்கு. இதனால தான் மார்கன் ஹவுசல் எழுதிய சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, பணத்தை கையாளுறது அப்படிங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ அறிவையோ சார்ந்தது கிடையாது, அது முழுக்க முழுக்க உங்களோட நடத்தைய, அதாவது பிஹேவியரை சார்ந்தது. ஓ, அதாவது நான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், கணக்குல புலியா இருந்தாலும், பணத்தை எப்படி கையாளணுங்கிற உணர்வு பூர்வமான பக்குவம் இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன். இதில் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, பணம் அப்படிங்கிறது மனிதர்களோட மதிப்பை அளக்கிற ஒரு அளவுகோல் கிடையாது. அது வெறுமனே ஒரு கருவி, ஒரு டூல் மட்டும்தான். ஆனால் நாம் அதை அப்படி பார்க்கறதில்ல. மார்கன் ஹவுசல் இதை விளக்க மேன் இன் த கார் பாரடாக்ஸ் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தத்துவத்தை சொல்றாரு. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க பக்கத்துல ஒரு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பலபலப்பான ஃபெராரி கார் போகுது. நீங்க என்ன நினைப்பீங்க? வாவ், என்ன ஒரு கார் அப்படின்னு அந்த காரை தான் ரசிப்பீங்க. அதை ஓட்டிட்டு போறவர் யாருன்னு கூட நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. அதுதான் யதார்த்தம். ஆனா அந்த காரை ஓட்டிட்டு போறவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கேன், ரோட்ல போற எல்லாரும் என்ன ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சு மதிப்பாங்க அப்படின்னு நம்புறாரு. ஆனா யாருமே அவரை மதிக்கிறதில்ல, எல்லாரும் அந்த காரை தான் பார்க்குறாங்க. செம்ம பாயிண்ட் இது. உலகத்துல யாருமே உங்க ஆடம்பர பொருட்களை பார்த்து உங்களுக்கு உண்மையான மரியாதை கொடுக்க போறதில்ல. மரியாதைங்கிறத ஆடம்பர பொருட்கள் மூலமா ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது. இதுதான் மனித உளவியலோட மிகப்பெரிய முரண்பாடு. எல்லாரும் அந்த ஃபெராரி கார்ல தங்களை உட்கார வச்சு பார்த்து கற்பனை பண்றாங்களே தவிர ஓட்டுறவரை யாருக்கும் தெரியல. சரி,
இது எல்லாம் தாண்டி நான் பணத்தை ஒரு கருவியா மட்டும்தான் பார்க்கறேன், எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு வச்சுப்போம். அப்புறம் ஏன் நம்மள பல பேர் நம்மளுக்கே தெரியாம தவறான நிதி முடிவுகளை எடுக்கிறோம், ஒரு தேவையில்லாத பொருளை இஎம்ஐல வாங்குறோம்? இது எப்படி இருக்குன்னா, என்கிட்ட ஒரு தப்பான மேப் இருக்கு, அந்த மேப்பை வச்சுக்கிட்டு நான் காரை ஆட்டோ பைலட்ல விட்டுட்டு போய் செவுத்துல மோதுற மாதிரி இல்லையா? இதேதான கட்டுரைகள்ல செல்ஃப் சாபட்டாஜ், அதாவது நமக்கு நாமே குழிப்பறித்துக் கொள்வதுன்னு சொல்றாங்க. அந்த தப்பான மேப்ன்றது தான் நான் முதல்ல சொன்ன உங்க குழந்தை பருவத்தில் பதிஞ்ச அந்த நெகட்டிவ் எண்ணங்கள். பணம் கையில் நிற்காது, அதிக பணம் வந்தால் நிம்மதி போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆழ் மனசில் இருந்துச்சுன்னா, நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சாலும் சரி, உங்கள் மூளை அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து விரட்டி அடிக்கத்தான் பார்க்கும். ஏன்னா உங்கள் மூளையை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு ஆபத்தான விஷயம். ஒரு பொருளை பார்த்து ஆசை வந்ததும் இதை வாங்கினா அக்கௌண்ட் காலி ஆயிடுமே அன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் கை தானா அந்த பொருளை ஆர்டர் பண்ணும். ஏன்னா அந்த தப்பான ஆட்டோ பைலட் ஆன் ஆயிடுச்சு. அப்போது அந்த ஆட்டோ பைலட்டை ஆஃப் பண்ணணும். பணத்தை ஒரு எதிரியாவோ பிரச்சனையாவோ பார்க்காம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு கருவியாக பார்க்க பழகணும். கான்செப்டை பற்றி பேசுகிறாரு. அந்த சரியான அளவுங்கிறது எது? செல்வத்தோட உச்சக்கட்டம் அப்படிங்கிறது பேங்க்ல இருக்கிற பல கோடிகள் கிடையாது. உங்கள் நேரத்தை நீங்கள் முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான் உண்மையான பணக்காரத்தனம். இன்னைக்கு காலையில் நான் எழும்போது எனக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு பிடிச்சவங்க கூட எனக்கு பிடிச்ச நேரத்தில் செய்யறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த சுதந்திரத்தை உங்கள் பணம் உங்களுக்கு கொடுக்குதுன்னா உங்ககிட்ட போதுமான பணம் இருக்குன்னு அர்த்தம். அந்த இனஃப் என்னங்கிறத ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணணும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆளாக நான் இருந்தால், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, எனக்கு இந்த பாசிவ் இன்கம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இதெல்லாம் செட் ஆகுமா, இதுக்கெல்லாம் பெரிய அளவில் முதலீடு பண்ணணுமே அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். கண்டிப்பாக வரும். ஆனால் பிவி சுப்பிரமணியம் எழுதிய ரிட்டையர் ரிச் இன்வெஸ்ட் ₹40 a day புத்தகம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தருது. தினமும் வெறும் ₹40 சேமிச்சால் எப்படி ஒருத்தர் பெரிய பணக்காரராக முடியும்? ஒரு டீ குடிக்கிற காசு எப்படி ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்கும்? அங்கதான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டியோட மேஜிக் வேலை செய்யுது. நீங்க ₹40 சும்மா பீரோல வச்சா அது வளராது. ஆனா அதை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது SIP மூலமா தொடர்ந்து முதலீடு செய்யும்போது அது ஒரு பனிமலையிலிருந்து உருண்டு வர்ற சின்ன பனி பந்து மாதிரி. ஆரம்பத்தில் அது ரொம்ப சின்னதாக தெரியும். ஆனால் அது உருள உருள அதோட சைஸ் பெருசாகி அதுக்கு மேலே படிகிற பனியோட அளவும் பெருசாகி கீழே வரும்போது ஒரு பெரிய பாறையாகவே மாறிடும். இன்னைக்கு நீங்கள் போடுற ₹40 அதுக்கு கிடைக்கிற வட்டி அடுத்த மாதம் அந்த வட்டிக்கும் சேர்த்து கிடைக்கிற வட்டின்னு பல வருஷங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு சாதாரண மனிதரால் கூட பல கோடிகளை உருவாக்க முடியும். இதுக்கு தேவை பணத்தை விட ஒழுக்கமும் தொடர்ச்சியும் தான். கன்சிஸ்டன்சி. சரி, மனநிலையை மாத்தியாச்சு, கடனை குறைச்சாச்சு, சேமிக்கிற பழக்கமும் வந்தாச்சு. ஆனா எந்த மாதிரியான முதலீட்டில் பணத்தை போடுறது? இங்க தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஷேர் மார்க்கெட்ல போட்டா பணம் முழுசா போயிடுமா, நிலத்துல போடலாமா, தங்கம் வாங்கலாமா? முதலீடுன்னு வரும்போது ஆதாரங்கள்ல 10 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. அதுல முதல் விதி டைவர்சிஃபிகேஷன், அதாவது உங்க முதலீட்டை பிரிச்சு வைக்கணும். நாம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு. தங்கம் கொஞ்சம், ரியல் எஸ்டேட், பங்குகள்னு பிரிச்சு முதலீடு பண்ணணும். இன்னொன்னு, ஷேர் மார்க்கெட் பத்தி பயம் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனி மேல பந்தயம் கட்டுறதுக்கு பதிலா இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன? நீங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை வாங்கல, ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சியில முதலீடு பண்றீங்க. அதுல ரிஸ்க் கம்மி, மேனேஜ்மெண்ட் கட்டணமும் ரொம்ப குறைவு. ஆனா இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 15 வருஷமாவது காத்திருக்கணும். முதலீட்டுல பொறுமை தான் முதல் மூலதனம். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. தொழில்நுட்பம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு, AI துல்லியமா கணக்கு போட்டு சொல்லுது. அப்படின்னா இனிமே முதலீட்டுக்கு மனித ஆலோசகர்களே தேவையில்லையா? ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமே எல்லாமே பண்ணிடுமா? நமக்கு அப்படி தோணலாம். AI கண்டிப்பா மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணிடும், அதுல உணர்ச்சிகள் இல்லை, பயம் இல்லை, துல்லியமான கணக்கு மட்டும்தான் இருக்குன்னு. ஆனா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஆஸ்திரேலியாவோட ஏஜ்டு கேர் டாஸ்க் ஃபோர்ஸ் பட்ஜெட் அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. முதியவர்கள் நிறைய பேர் தவறான நிதி ஆலோசனைகளால தங்களோட வாழ்நாள் சேமிப்பை இழந்து கஷ்டப்படுறாங்க. இதை தடுக்க முறையான பயிற்சி பெற்ற மனித நிதி ஆலோசகர்கள் ரொம்ப அவசியம்னு அந்த அறிக்கை சொல்லுது. ஏன்னா AIக்கு கணக்கு போட தெரியும்,
ஆனா மார்க்கெட் திடீர்னு ஒரு நாள் 20% சரியும் போது உங்களுக்கு வர அந்த பயம், பதட்டம் ஏஐக்கு புரியாது. அது மெஷின் தானே. ஒரு மனித ஆலோசகரால தான் உங்களை சமாதானப்படுத்தி பயந்து போய் இப்ப ஷேர்களை விற்காதீங்க, இது தற்காலிகமானது அப்படின்னு உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை சொல்ல முடியும். இப்ப புரியுதுங்களா? ஏஐ கிட்ட துல்லியம் இருக்கு, ஆனா மனிதர்கள் கிட்ட அந்த எம்பத்தி, அதாவது இன்னொருத்தரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம முதலீட்டுல டெய்ல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க ஒரு 10 இடத்துல முதலீடு பண்றீங்கன்னா அந்த 10 உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. அதுல ஏதோ 1-2 முதலீடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதுதான் அந்த டெய்ல்ஸ். அதனால நம்ம கணக்கு எப்பவுமே சரியா இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதலீட்டுல பிழைகளுக்கான இடத்தை விட்டுருக்கணும். மெஷின் சொல்றது எல்லாமே 100% நடக்கும்னு கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. அருமையான விளக்கம் இல்லையா? சரி, நம்ம முதலீட்டு உத்திகள், மனநிலை, 2026இன் ஏஐ தொழில்நுட்பம்னு நிறைய விஷயங்களை பேசிட்டோம். ஆனா இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் தாண்டி பணத்துக்கும் வாழ்க்கைக்குமான அந்த உண்மையான உறவு என்னன்னு ரொம்ப அழகா ஒரு கதை விளக்குது. மரணப்படுக்கையில ஒரு யூத வியாபாரி ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். அவர் தன்னோட மனைவியை பார்த்து மூச்சு வாங்கிட்டே கேட்குறாரு, ஏன் மூத்த மகன் எங்க அப்படின்னு. மனைவி சொல்றாங்க, இதோ உங்க வலப்பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கான்னு. அவர் மறுபடியும், ஏன் 2வது மகன் எங்க அப்படின்னு பதட்டமா கேட்குறார். அவன் உங்க தலையருகே இருக்கான் அப்படிங்கிறாங்க மனைவி. ஏன் கடைசி பையன் எங்க அப்படின்னு அவர் கேட்க, அவனும் உங்க காலடியில் அழுதுகிட்டே நிற்கிறான் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எந்த ஒரு தந்தைக்கும் ஒரு நிம்மதி வரும், நம்ம பசங்க எல்லாரும் நம்ம கூட இருக்காங்கன்னு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் அந்த கதையோட உச்சக்கட்டம். 3 பசங்களும் இங்கே இருக்காங்கன்னு கேட்ட உடனே சாவு கிடக்கையில் இருந்த அந்த வியாபாரி திடுக்கிட்டு எழுந்து, ஆட பாவிகளா, எல்லாரும் இங்கே வந்துட்டா கடையில் கல்லாப்பெட்டியை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே சரிந்து விழுந்து இறந்து போனார். ஐயோ, உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் கூட அவர் குடும்பத்தை பற்றியோ தான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் நினைக்கல. அவர் மைண்டு ஃபுல்லாக அந்த கல்லாப்பெட்டி மேலே தான் இருந்துச்சு. ரொம்ப சோகமான விஷயம் இது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பண சுதந்திரம் அப்படிங்கிறது ஏதோ கோடிக்கணக்கில் பேங்க்கில் பணத்தை சேர்த்து வைக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையை நாமளே முழுசாக ரசித்து வாழ்வதற்கான ஒரு கருவி தான் பணம். பணம் நமக்காக உழைக்கணும். நாம் பணத்துக்காகவே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது.